ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே புதுசா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே மாத்த போற அளவுக்கு ஒரு ரோபோட் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். பேக்ரவுண்ட் என்ன, இந்த ரீபார் ஃபிக்சிங் ரோபோட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். காமனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு, அதாவது ஒரு பாலம் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு சுரங்கம் கட்டுறது, உயரமான கட்டிடம் கட்டுறது, இப்படி எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து பில்டு பண்ணனாலுமே அதுக்கு வந்து காங்கிரீட் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுல கம்பி இல்லாம நம்ம வந்து எந்த பில்டிங் ஒர்க்குமே நடக்காது. இந்த கம்பி கட்டுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, கம்பியை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரிட் மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா டிசைன் பண்ணி அடுக்கி வச்சிருவோம். அதுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பி வயரால வந்து அதை நம்ம டைட்டா கட்டிடுவோம். இப்படிதான் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஒர்க் நடக்கு. இந்த ஒயர் கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அதே மாதிரி குனிஞ்சே இருந்த அந்த ஒயரெல்லாம் கட்டுறதுனால முதுகு வலி, கை வலி இப்படிலாம் வந்து தொழிலாளர்களுக்கு நிறைய வந்து கஷ்டமான வேலைகள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக என்ன தீர்வு, அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த ரீபார் ஃபிக்சிங் ரோபோட். இந்த ரீபார் ஃபிக்சிங் ரோபோட் வந்து யார் டிசைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, சைனால வந்து ஹாங்காங் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அங்க இருந்து 2 பேர் டிசைன் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னா, ஒரு எம்ஃபில் மாணவர் லீ ஹோசன் அவர்களுடைய பேரு, இன்னொருத்தர் வந்து அவருடைய வழிகாட்டியாக இருக்கிறாரு, அவர் வந்து டாக்டர் லியங் ரோபோ. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ரோபோட்டை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ரோபோட்டை வந்து அவங்க எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காவே அந்த கிரிட், கம்பி கிரிட்ல வந்து அதுவே மூவ் ஆகி ஜாயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து டைட்டா கட்டுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு அவங்க வந்து ரீபார் டையிங் ரோபோட், அப்படி இல்லைன்னா ராட் ஃபிக்சிங் ரோபோட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிரிட்ல நகர்ந்து போய் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டா வந்து டைட்டா கட்டிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் மோடு, மேனுவல் மோடுன்னு 2 மோடு வந்து செட் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காகவும் ரன் ஆகி அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கட்டிடும். அதே சமயத்துல மேனுவலாக, அதாவது சிக்கலா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நம்ம மேனுவலாவா அதை வந்து இந்த ரோபோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின்ஸ் எல்லாம் அது எப்படி கண்டுபிடிச்சு கட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஏஆர் சென்சார்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நேவிகேஷனுக்கு ஏஐ யூஸ் பண்ணி சென்சார்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஈஸியா அந்த கிரிட்ல நகர்ந்து போய் ஜாயின்ஸை கண்டுபிடிச்சு டைட்டா கட்டிடுது. இதுல நமக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த கம்பியில நகர்ந்து போகும்போது கீழே விழுமா அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும். ஸோ அது வந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது விழாம இருக்கிறதுக்காக அவங்க 2 பக்கமே சென்சார் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சென்சார் சிக்னல் மூலமா அது பேலன்ஸ் பண்ணி கிரிட்ல வந்து கரெக்டா மூவ் ஆகுது. அதே சமயத்துல வந்து சேஃப்டி சென்சாரும் வச்சிருக்காங்க. ஏதாவது விளிம்புல போனாலும் கீழே விழாம இருக்கிறதுக்கு, அதே மாதிரி லேபர்ஸ் அங்கே தொழிலாளர்கள் நடக்கும் போதெல்லாம் அவங்க மேல மோதாம இருக்கிறதுக்காகவும் அவங்க வந்து சென்சார், சேஃப்டி சென்சார்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரோபோட் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாயின்ஸை வந்து 5 செகண்ட்ல வந்து அது கட்டிரும். அதாவது மனிதர்களை விட வந்து 3-4 மடங்கு வந்து அதிகமான வேலையை வந்து இது வந்து செய்யுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மனிதர்களால, ஒரு தொழிலாளி வந்து ஒரு 1000 கட்டு கட்டுறாரு, 1000 ஜாயின்ஸ் வந்து கட்டுறாரு அப்படின்னா, இது வந்து 3-4 மடங்கு, அதாவது 3000-4000 கட்டு வந்து கட்டுது. இந்த ரோபோட் யூஸ் பண்றது மூலமா டைம் ரொம்பவே சேவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய கட்டிடங்கள், அதாவது 10,000 ஸ்கொயர் ஃபீட், லட்சக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்களுக்கு வந்து இந்த ரோபோட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், டைம் சேவ் ஆகும் அப்படின்னு டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ரோபோட் வந்து அவசியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோபோட் டெக்னாலஜி யூஸ் பண்றது மூலமா தொழிலாளர்களுக்கு முதுகு வலி வராது, கைவலி வராது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சைனால எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லேபர் ஷார்டேஜ் வந்து நிறைய இருக்காங்க. தொழிலாளர்கள் பற்றாக்குறை வந்து நிறைய இருக்கிறதால இந்த ரோபோட்டை டிசைன் பண்றதா அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம லேபர்ஸ், தொழிலாளர்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கம்பிகள் எல்லாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது, குவாலிட்டியா கட்ட மாட்டேங்கிறாங்க, லூசா இருக்கு அப்படின்னு ஒரு குறை இருக்கிறதுனால இந்த ரோபோட் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குது, குவாலிட்டியா இருக்குது, யூனிஃபார்மிட்டியா இருக்குதுன்னு சொல்றாங்க. கம்பி எல்லாம் கரெக்டா இருக்குது, ஒரே மாதிரியே ப்ரொசீஜர்ல அது கம்பி கட்டுது, டைட்டாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோபோட் யூஸ் பண்றது மூலமா டைம் நிறையவே சேவ் ஆகுது. இந்த டைம் சேவ் ஆகுறது மூலமா நிறைய பணமும் நமக்கு மிச்சமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோபோட் வந்து சைனால வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி ஹாங்காங் மற்றும் சென்லன் அப்படின்னு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து அதை வந்து ஃபுல்லாவே டெஸ்ட் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி அங்க இருந்து ஃபீட்பேக் வாங்கியிருக்காங்க. பாசிட்டிவா அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ரோபோட்டை வந்து சீக்கிரத்திலேயே மார்க்கெட்ல விற்கிறதுக்கான அந்த நடவடிக்கையில வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. இந்த ரோபோட்டுக்கு ஜெனிவா இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் ஆஃப் இன்வென்ஷன்ல கோல்டு மெடலும், கங்க்ராச்சுலேஷன் ஆஃப் ஜூரி அந்த ஒரு அவார்டும் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா இந்த கண்டுபிடிப்பு எவ்வளவு வந்து முக்கியம் அப்படின்னு
அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதை கண்டுபிடிச்சவங்க வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ள இந்த ரோபோட் வந்து மார்க்கெட்ல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தின ரிசர்ச் வந்து இன்னும் போயிட்டே இருக்கு. இதனுடைய வேகம் வந்து இப்ப 5 செகண்ட்ல இருக்கு. இதை வந்து இன்னும் கம்மி பண்ணி 3 செகண்டுக்கு மாத்துறதுக்கான நடவடிக்கை எல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி லைஃபை அதிகரிக்கவும் ரொம்ப நேரம் உழைக்கிற மாதிரி பேட்டரி லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஏஐ விஷன் வந்து இன்னும் அட்வான்ஸா மேம்படுத்துற தொழில்நுட்பத்தையும் அவங்க வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ இந்த ரோபோட்டை வந்து சைனால தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனால வந்து இது ஒரு பெரிய இன்வென்ஷனா இப்போ பார்க்கப்படுது. இதை தான் அவங்க வந்து ஃபர்ஸ்டா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து புதுசா ஒரு ரோபோட் பயன்படுத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு ஜப்பான்லயும் ஒரு ரோபோட்டை வந்து உருவாக்கிட்டு வராங்க. மேக்ஸ்கோ அப்படின்னு ஒரு வந்து கம்பெனி வந்து ஆட்டோனோமஸ் ரீபார் டையிங் ரோபோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து இதை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து ரோபோட் எவ்வளவு முக்கியமா தேவைப்படுது அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ரோபோட் டெக்னாலஜி உள்ள வரது மூலமா நம்ம தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை போயிருமா, அவங்களுக்கு கஷ்டம் வருமா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து அவங்க வந்து முற்றிலுமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ரோபோட்டை யூஸ் பண்றது மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும், அவங்களுடைய வேலை சுமை குறையும், அவங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் வந்து போகாது, சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. முதுகு வலி வராது, கை வலி வராது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரே வேலையா இந்த கம்பி கட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற வேலையா இருக்கும், ரொம்ப திரும்ப திரும்ப செய்யற வேலையாவே இருக்கும். ஸோ இந்த சளிப்பூட்டுற வேலைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஃப்ரீயா அவங்க வந்து வேற வேலைகள், அதாவது சூப்பர்வைசன் மாதிரி வேலைகள், இல்லைன்னா அந்த கம்பி கட்டுற வேலைகளை விட்டுட்டு வேற அடுத்த பெண்டிங் கம்பியெல்லாம் பெண்ட் பண்றது, இப்படி அடுத்தடுத்த வேலைகளை வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நாலேஜை இதுல இருந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி வேற திறமைகளை வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த ரோபோட்ஸ், ரோபோட்டிக் சிஸ்டம், இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து நம்ம கார்ல பார்த்திருப்போம், மொபைல் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்திருப்போம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயும் புதுசா வர ஆரம்பிச்சிடுது. இது வந்து எவ்வளவு வேகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டே பை டே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வளரக்கூடிய டெக்னாலஜி மூலமா நமக்கு தெரிய வருது. இது வந்து ரொம்பவே சேஃபா இருக்கணும், அதே சமயத்துல புத்திசாலித்தனமாவும் இருக்கணும், இதுல எந்த ஃபால்ட்டும் வராத அளவுக்கு சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது. ஃபியூச்சர்லயும் வந்து எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிற கார்லாம் வந்து இப்போ வந்தாச்சு, நம்ம எல்லாமே அதுல பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் செய்யற ரோபோட்டும் வந்து வரலாம். அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய நேரமா வரும். ஸோ அதுக்கு இந்த ரோபோட் டெக்னாலஜி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரோபோட் டெக்னாலஜி இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க இந்த ரீபார் ஃபிக்சிங் ரோபோட், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல நீங்க ஆட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் நண்பன். தேங்க்யூ.